Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டான ஒரு வெஜ் புலாவ் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம் வாங்க. நமக்கு ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி வீட்ல ஈஸியா சீக்கிரம் பண்ணிரலாம். 2 பட்டை, கொஞ்சம் அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலை, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு. மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், காரம் கம்மியாக வேணும்னா 3 கூட எடுத்துக்கலாம். 1 கப் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1 கப் கேரட் எடுத்திருக்கேன். 1 கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன். 1/2 கப் பட்டாணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், வீட்டிலே செஞ்சது. 2 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய். எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த மசாலா உள்ள போட்டுக்கலாம். அறுத்து வச்சு வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே இந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். உள்ள ரொம்ப வதக்க வேணாம். இது கூட நீளமாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடயே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டவுடனே கலர் மாறக்கூடாது. ஓரளவுக்கு வெந்த பிறகு இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வீட்டிலே ரெடி பண்ணேன். இது கூட நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். 1 கப் காலிஃப்ளவர், 1 கப் பீன்ஸு, 1/2 கப் பட்டாணி, 1 கப் கேரட், 1 கப் உருளைக்கிழங்கு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எந்த காய்கறி வேணால் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் 5 நிமிஷம் மூடி எடுத்துக்கலாம். காய்கறி அரவைக்கல் வெந்துருச்சு, கிண்டி விட்டுக்கலாம். இது கூட இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சது. அது இது கூட சேர்த்துக்கலாம். மேலாப்பில் கிண்டணும், ரொம்ப கிண்டக்கூடாது. அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மசாலாவில் அரிசி பட்டால் போதும்.
ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுறேன். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போது ஒரு டைட்டான மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எடுக்கும்போது கரண்டியில் எடுக்க வேணாம், ஸ்பூனில் இப்படி எடுத்து பார்க்கலாம். ஹோட்டலில் செய்கிற மாதிரி 15 நிமிஷத்தில் நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.